வணக்கம் ஐடியா நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜேகே. நம்மளோட ஜேகே கிரியேட்டிவிட்டியில இன்னைக்கு சூப்பரான ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ ஏன் முன்னாடி ஒரு பார்சல் இருக்கு தெரியுதா? இதுல என்ன இருக்குன்னா, நம்மளோட வியூவர்ஸ்க்கு நல்லா சூப்பரான கிளாரிட்டியான வீடியோ கொடுக்கணும் அப்படின்றதுனால ஸோ எங்க சேனலுக்காக நாங்க வாங்கியிருக்கிற கேஜெட்ஸ் தான் இது. ஆல்ரெடி நான் முன்னாடி ஒரு வீடியோல உங்களுக்காக சொல்லியிருந்தேன், நிறைய யூடியூப் வீடியோஸ்க்காக கேஜெட்ஸ்லாம் நாங்க வாங்கியிருக்கோம். ஸோ எந்த மாதிரியான வீடியோ எடுக்கணும்னா எந்த மாதிரி கேஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பேஸ் பண்ணியுமே அந்த வீடியோ இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த வீடியோ உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா உங்க முன்னாடியே ஓபன் பண்ணி காமிக்க போறோம், எந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம வீடியோக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றது. ஸோ எதுக்கு இது அப்படின்னா, நம்மளோட வியூவர்ஸ்க்கு நல்ல கிளியரான பர்ஃபெக்ட் ஹெச்டி வைஸ்ல வீடியோ கொடுக்கணும் அப்படின்றதுனாலதான். ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை இல்லையா? கண்டிப்பா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபர்தரா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம கண்டினியூவா பார்த்துட்டே வாங்க. கண்டிப்பா நீங்க ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்றதா இருந்தாலுமே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுல டவுட்டே கிடையாது. ஸோ 2 பாக்ஸஸ் இருக்கு, இந்த ஒரு பாக்ஸ் இருக்கு பிளஸ் இந்த ஒரு பார்சல் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பார்சல் ஓபன் பண்ணிடுவோம். ஓபன் பண்ணிட்டு என்ன இருக்குன்னு பாத்துருவோமா? ஸோ இது சுட சுட அமேசான்ல இருந்து தான் எங்களுக்கு டெலிவரி ஆச்சு. அமேசான்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது பார்த்தீங்களா, ரிங் லைட். ஆக்சுவலி ரிங் லைட் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் வீடியோஸ்க்காக. இது இன்னொரு ரிங் லைட் அடிஷ்னலா வாங்கியிருக்கோம். ஏன்னா ரிங் லைட் ஒன்னு இருக்கும் போது இந்த கிளாரிட்டி, 2 இருக்கும் போது பர்ஃபெக்ட் கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனாலதான் இன்னொரு ரிங் லைட் வாங்கியிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு பாத்துருவோம் இப்போ. சூப்பர். ஸோ சேம் இதே சைஸ் ரிங் லைட்டு ஆல்ரெடி ஒன்று இருக்கு. இப்போ இன்னொரு ரிங் லைட் அழகா இருக்குல்ல ரிங் லைட்டு. ரிங் லைட்ஸ்ல நம்மளுக்கு நிறைய ஷேட்ஸ்ல லைட்ஸ் இருக்கும். நல்ல ஒரு பிரைட் ஒயிட் இருக்கும், ஒரு மாதிரி டிம்ல இருக்கும், எல்லோயிஷ்ல இருக்கும். ஸோ நம்மளுக்கு வீடியோ எந்த மாதிரி ஃபோக்கஸ்ல நம்ம வேணுமோ அந்த மாதிரி நம்ம லைட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆன் பண்ணியும் நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் அதோட அக்சசரிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூஸ், அதை நம்ம ஃபிட் பண்றதுக்காக நிறைய டூல்ஸ் எல்லாமே இருக்கு இதுல. அடுத்தது பார்ப்போமா? இது என்னன்னு பாருங்க. டடா டடா டடா. இது என்னன்னு பார்ப்போமா? கிரீன் ஸ்கிரீன். என்னடா இது கிரீன் ஸ்கிரீனை காமிக்கிறேன்னு பாக்குறீங்களா? இது கிரீன் ஸ்கிரீன் தான் இது ஆக்சுவலி. ஸோ கிரீன் ஸ்கிரீன் மோஸ்ட்லி வீடியோல எதுக்காக யூஸ் பண்றோம்? நம்ம பேக்ரவுண்டுக்கு கிரீன் ஸ்கிரீன் போட்டோம் அப்படின்னா நம்மளால பேக்ரவுண்ட் எடிட் அது ஈஸியா பண்ண முடியும். ஸோ நம்ம வேற மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துட்டு வரோம், ஒரு அனிமேட்டடான ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துட்டு வரோம், இல்ல வேற மாதிரியான நேச்சர் ரிலேட்டடா ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துட்டு வரோம் அப்படின்னா நீங்க பேக்ரவுண்டுக்கு இந்த கிரீன் ஸ்கிரீன் போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால அந்த அனிமேட்டடை கச்சிதமா எடுத்துட்டு வர முடியும். எந்த மாதிரியான எடிஷனா இருக்கட்டும், இல்ல நீங்க கிராப் பண்றீங்க உங்களோட இமேஜஸ் அப்படின்னா இந்த கிரீன் ஸ்கிரீன் போட்டா மட்டுமே தான் உங்களால அது பண்ண முடியும். இது மட்டும் இல்ல, பெரிய பெரிய பிலிம் இண்டஸ்ட்ரியில கூட கிரீன் ஸ்கிரீன் இருந்தாதான் அவங்களால பேக்ரவுண்ட் மாத்த முடியும். நம்ம நிறைய படத்துல பார்ப்போம், ரொம்ப ஃபைட்டிங் சீன் எல்லாமே பயங்கரமா போற மாதிரி. ஆனா அது எல்லாமே சின்ன ஒரு ரூம்லயே நடத்திடுவாங்க, கிரீன் ஸ்கிரீன் இருந்தா மட்டும் போதும். ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள் வேணுமோ அதை அப்படியே பேக்ரவுண்ட்ல எடுத்துட்டு வந்துட்டு அந்த பர்டிகுலர் காஸ்டியூம்ல இருக்கிற பர்சன் மட்டும் இருந்தா போதும், அவங்க ஆக்ட் பண்றதுக்கு பின்னாடி இந்த கிரீன் ஸ்கிரீன் அவ்வளோ ஒரு எஃபெக்டிவா யூஸ் ஆகும். ஸோ அதுதான் நம்மளோட சேனல்ஸ்க்குமே நம்ம யூஸ் பண்ண போறோம். நிறைய வீடியோஸ் 1-to-1 கான்டாக்ட்ல நிறைய வீடியோஸ் இனிமே நம்ம சேனல்ல ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு இந்த கிரீன் ஸ்கிரீன் தேவைப்படுது. அதனாலதான் கிரீன் ஸ்கிரீன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ கிரீன் ஸ்கிரீன் பிளஸ் ரிங் லைட். இந்த பார்சல்ல என்ன இருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி நம்மளோட சேனல்ஸ்ல நிறைய டிரைவிங் பிளாக் போயிருக்கு இல்லையா? ஸோ டிரைவிங் பிளாகுக்கு தேவையான ஒண்ணுதான் இந்த ஒரு பாக்ஸ்ல இருக்கு. ஸோ கார்ல நம்ம டிரைவ் பண்ணும்போது மொபைல் ஹோல்டர் வேணும்ல நம்மளுக்கு. ஒரு மேப் பாக்குறதா இருக்கட்டும், இல்ல ஒரு வீடியோ எடுக்கிறதா இருந்தா கூட நம்ம எங்கேயாச்சும் கரெக்டா ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு
ஆடாம யாருமே இல்ல நான் வந்து சிங்கிள் மேனா இருக்கேன் போற டிரைவ் பண்றேன்னா கூட இந்த மாதிரியான கேஜெட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து கார்ல நம்ம யூஸ் பண்றதுக்காக தேவைப்படுற மொபைல் ஹோல்டர் தான் இது. ஸோ இந்த 3 கேஜெட்ஸ் தான் இப்போதைக்கு எங்களுக்கு ரொம்ப டிமாண்ட்ல இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து இதை பேஸ் பண்ணி தான் எங்களோட வீடியோஸ் இருக்க போகுது. அதனால இந்த 3 கேஜெட்ஸ் இமீடியட்டா நாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஒன்னு பாத்தீங்கன்னா ரிங் லைட், அதர் ஒன் வந்து கிரீன் ஸ்கிரீன், அதே மாதிரி கார் வீடியோஸ்க்காக கார் மொபைல் ஹோல்டர் தான். இது எல்லாமே எப்படி செட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் இப்ப உங்களுக்காக காட்டுறேன். ரிங் லைட் பாத்துருவோம். ரிங் லைட் வந்து ரிங் லைட் மட்டும் தான் இருக்கு. இதுக்கு கீழே நம்ம ஸ்டாண்ட் வந்து மொபைல் அக்சசரிஸ் ஷாப்ஸ் இருக்கும் இல்லையா, அங்கேயே அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த ஹோல்ஸுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ஸ்டாண்ட் இதை எடுத்துட்டு போய் கூட நம்ம வாங்கிக்கலாம். இதுல இருக்கிற இந்த பின் இருக்குல்ல, இந்த யூஎஸ்பியை வந்து நம்ம நார்மல் மொபைல் சார்ஜ் போடுவோம் இல்ல, ஸோ அந்த அடாப்டர்லயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு பவர் பேங்க்ல யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ கொடுத்தாச்சு. இதுல அக்சசபிள் பட்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப், அதுக்கப்புறம் 3 பட்டன் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது பிளஸ். பிளஸ் இன் த சென்ஸ் நம்ம எந்த லைட் யூஸ் பண்றோமோ அதோட இன்டென்ஸ் வந்து நம்ம இன்னும் ஜாஸ்தி பண்ணணும்னா பிளஸ், இல்ல நம்ம கம்மி பண்ணணும்னா மைனஸ். தென் நடுவுல இருக்கு இல்லையா, இடையில இருக்கிறது தான் கலர்ஸை வந்து நம்மளுக்கு டிஃபரெண்ட் கொடுக்கறது. நான் இப்ப காட்டுறேன் பாருங்க. ஸோ நம்ம பவர் பேங்க்ல கனெக்ட் பண்ணியாச்சு. இங்க ப்ளூ கலர் லைட் எரியுதா, அப்பனா வந்து இதுல கனெக்ஷன் போகுதுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஆன் அண்ட் ஆஃப் ஆன் பண்ணியாச்சு. தெரியுதா எவ்வளவு ஒரு டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? ஸோ இது ஒன் ஆஃப் தி லைட் ஷேடு. அடுத்த ஷேட் கொடுக்குறேன் பாருங்க. சென்டர் பட்டன் பிரஸ் பண்றேன். இது இன்னொரு ஒரு ஷேடு. இந்த ஷேடோட டிஃபரன்ஸ் தெரியுதா? இது அடுத்த ஷேடு, அதாவது அந்த எல்லோ மிக்ஸ்டு கொடுக்குற ஒரு ஷேட். ஸோ 3 ஷேட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரிங் லைட் அவைலபிள். இப்போ இந்த ஷேட்ல நான் இந்த இன்டென்சிட்டி நான் ஜாஸ்தி பண்ணணும்னு நினைக்கிறேன்னா பிளஸ் கொடுக்கும்போது எனக்கு ஜாஸ்தி, மைனஸ் கொடுத்தா டிம் ஆகிறது தெரியுதா? இப்போ பாருங்க, இந்த பாருங்க, இப்போ இது மைனஸ்ல இருக்கு, அதாவது கம்மியா இருக்கு. நான் இந்த இன்டென்சிட்டி ஜாஸ்தி பண்றேன், தெரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ்? பிரைட் ஆகுது பாருங்க. ஸோ அதுதான் இந்த ரிங் லைட்டோட பர்பஸ். ஸோ எப்பவுமே நம்ம யூடியூப் வீடியோஸ் நம்ம எடுக்கும் போது ரிங் லைட் யூஸ் பண்ணி நம்மளோட வீடியோஸை ஷூட் பண்றோம் அப்படின்னா பக்காவா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். எந்த மாதிரி ஒரு ஷார்ட்டா இருக்கிற வீடியோஸ் எடுக்கிறீங்க, அதாவது கிட்டக்கா இருக்கிற வீடியோஸ் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ரிங் லைட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க இதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நாட் ஒன்லி ஃபார் வீடியோஸ், ஒரு போட்டோ ஷூட் எடுக்கிறீங்க, ஒரு மாடலா இருக்கீங்க, வேற மாதிரியான போட்டோஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா கூட நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிங் லைட் இது பிளாஸ்டிக் தான், இது ஒன்றும் கிளாஸ் எல்லாம் கிடையாது. டியூரபிலிட்டி நம்மளுக்கு இருக்கும், பட் நம்ம வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஆக்சசரியான மொபைல் ஸ்டாண்ட் எப்படின்னு போயிடுவோமா? ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஹோல்டர் தான். இது எய்தர் 2 வீலர் 4 வீலர் ரெண்டுத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படிதான் இருக்கு. ஸோ இந்த மெயின் பார்ட் ஒன்று, அதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒரு ராட் மாதிரி இருக்கு. தென் ஸ்க்ரூ டைப்ல ஒரு 2 கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூன்னு சொல்ல முடியாது, பட் த்ரெட்டோட ஒரு 2 கொடுத்துருக்காங்க. நம்ம போல்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் நான் சொல்றேன் பாருங்க. ஸோ இந்த பார்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். ரிமூவ் பண்ணிட்டு இவங்க கொடுத்துருக்கிற இதுலயே வந்து இதை உள்ள விட்டுட்டு என்ன பண்ண போறோம், இந்த பார்ட், அதாவது இந்த பால் ஏரியா வந்து உள்ள போகணும். போயிடுச்சா? இப்போ இதை நம்ம ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ டைட் பண்ணிட்டோம்னா இது வெளியில வராது. ஸோ இதுதான் அக்சசபிலிட்டி. இப்போ நம்ம யூஸ் பண்றோம், இப்போ 2 வீலர் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம மிரர் இருக்கும்ல, சைட் மிரர், ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு இந்த போல்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி த்ரெட் பண்ணிக்கலாம். இல்ல கார்ல நம்ம யூஸ் பண்றதுனாலும் கார்ல வந்து இதை வச்சுட்டு, ஸோ நம்மளுக்கு எப்படி எந்த டைரக்ஷன்ல நம்மளுக்கு வந்து மொபைல் நம்மளுக்கு வேணும் அப்படின்றது நல்லா, இது வந்து 360 டிகிரி ரொட்டேட்டபிள். ஸோ எப்படி வேணுமோ அதை திருப்பி நம்ம வந்து எப்படி வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து அப்படியே வால்ல ஃபிக்ஸ் பண்றீங்க, இல்ல நான் கீழே தான் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போறேன்னா எப்படி வேணாலும் வச்சு நம்ம வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான். இந்த 2 கேஜெட்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. சாரி, 3 கேஜெட்ஸுமே. ஒன்னு மொபைல் ஹோல்டர், ஒன்னு கிரீன் ஸ்கிரீன், இன்னொன்னு ரிங் லைட். ஸோ இப்போ ரீசெண்டா நாங்க எங்க யூடியூப் சேனல் வீடியோஸ்க்கு யூஸ் பண்றதுக்காக இந்த கேஜெட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் கண்டிப்பா லிங்க் அட்டாச் பண்றேன். இல்ல நீங்க கமெண்ட் பண்ணாலுமே நான் வந்து உங்களுக்காக ரிப்ளை பண்ணி லிங்க் கொடுக்குறேன். ஸோ நிறைய வீடியோஸ் வந்து இதை பேஸ் பண்ணி இருக்க போது
எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, ஷேருமே பண்ணுங்க. ஜஸ்ட் லைக் தட் வீடியோ கிடையாது, நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்கு ஒரு வீடியோக்கு பின்னாடியுமே. எல்லா வீடியோஸும் பார்த்தாலுமே உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இனிமே ரெகுலரா நம்மளோட ஜேகே கிரியேட்டிவிட்டியில நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டே இருக்க போது. ஸோ உங்களோட ஆதரவு அதுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எல்லாருமே சந்திக்கலாமா? அண்டில் தென், தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் ஜேகே.